வெல்கம் டு சந்திரோமேக்ஸ். நம்ம இந்த வீடியோல எஸ்எஸ்சி ஜிடி 2022ல கேட்ட டைஸ்ல உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஏற்கனவே கோடிங், டிகோடிங், மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ், லெட்டர் சீரீஸ், லெட்டர் அனாலஜி, நம்பர் அனாலஜி இந்த மாதிரி டாபிக்ல எல்லாம் இருந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாமே ஜிடில கேட்ட கொஸ்டின்ஸ்ல உள்ளதுதான். அது பார்க்காதவங்க எஸ்எஸ்சி ஜிடி ரீசனிங் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லா டாபிக்கோட வீடியோஸும் இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பா பாத்துருங்க. எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். சரியா? இந்த வீடியோல நம்ம டைஸ் அப்படிங்கிற டாபிக்ல கேட்ட எல்லா கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். டைஸ் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் அப்படின்னா அது வந்து நம்ம டைஸ் சொல்லலாம். அதுவும் ஜிடில வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் கேக்குறாங்க. லாஸ்ட் இயர் ஜிடில வந்து 76 செட்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 50+ செட்ல வந்து இந்த டைஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? இந்த அளவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இப்போ கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டைஸ் ப்ராப்ளம் அப்படின்னாலே எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி 2 டைஸ் இல்லைன்னா 3 டைஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு ஆப்போசிட் ஃபேஸ் ஷோயிங் யூக்கு ஆப்போசிட்ல என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இங்க இதுல பாருங்க பியூஎஸ், ஆர்பிஎஸ் இந்த மாதிரி ஒரு டைஸ்லயும் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு ஒரு டைஸோட எல்லா பார்ட்லயுமே இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்துட்டு இதுல யூ அப்படிங்கிற இந்த லெட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்ல என்ன வரும், அந்த டைஸ்ல என்ன லெட்டர் வந்திருக்கும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். 2 டைஸ் வச்சும் கொஸ்டின்ஸ் வரும், 3 டைஸ் வச்சும் கொஸ்டின் வரும். இந்த வீடியோல 2 டைஸ் வச்சு கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம். சரியா? பாருங்க இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்றது பாருங்க. யூவோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. கரெக்டா? யூ எங்க இருக்கு? இங்க இருக்கு. இந்த யூக்கு பக்கத்துல என்ன இருக்கு? பியும் எஸும். இந்த 2 டைஸையும் ஃபர்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணணும். ஏதாச்சும் காமனா இருக்கா அப்படிங்கறத கம்பேர் பண்ணணும். இந்த 2 டைஸ்லயும் பாத்தீங்கன்னா இங்கேயும் பி இருக்கு, இங்கேயும் பி இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் எஸ் இருக்கு, இங்கேயும் எஸ் இருக்கு. கரெக்டா? அப்ப பியும் எஸும் வந்து காமன். அப்ப இந்த 2 காமனை தவிர பாக்கி இருக்க 2 எண்ணத்தையும் பாருங்க. இங்க யூ இருக்கு, இங்க ஆர் இருக்கு. ரெண்டும் வேற வேற. இந்த 2ம் கண்டிப்பா ஆப்போசிட்டா தான் இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொல்றேன்னு. இந்த யூவும் ஆரும் வந்து கண்டிப்பா ஆப்போசிட்டா தான் இருக்கும். இந்த மாதிரி 2 டைஸ் கொடுத்தாங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வந்து காமனா என்ன இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த காமனா இருக்கிறது தவிர பாக்கி இருக்க 2 லெட்டர்ஸுமே கண்டிப்பா ஆப்போசிட்டா தான் இருக்கும். இந்த ஒன்னும் நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னாலே இது வந்து ரொம்ப ஈஸி தான் இதை சால்வ் பண்றதுக்கு. இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க யூவோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. பில இருந்து யூ வரைக்கும் ஆல்பபெட்ஸ்ல இருக்கு. அப்படி கொடுத்துட்டு யூவோட ஆப்போசிட் என்ன அதான் கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்ப 2 டைஸையும் கம்பேர் பண்றோம். பிஎஸ் இருக்கு, இங்கேயும் பிஎஸ் இருக்கு. காமனா இருக்கிறத எழுதிட்டு பாக்கி இருக்கிறத பாருங்க யூவும் ஆரும். அப்ப இந்த யூக்கு ஆப்போசிட் தான் ஆர். ஆரோட ஆப்போசிட் கேட்டா யூ. இங்க யூவோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து ஆர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 ஆர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காமனா இருக்கிறத எழுதிட்டு பாக்கி இருக்க 2மே நமக்கு ஆப்போசிட். அப்படி பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் 4 ஆர். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இதுலயும் பாருங்க இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு PQRS அந்த மாதிரி லெட்டர்ஸா இருந்துச்சு. இங்க வந்து சிம்பிள்ஸா இருக்கு. அதை தவிர வேற எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. இங்க வந்து ஓ, பீட்டா, பிளஸ், இன்ஃபினிட்டி இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த சிம்பிள் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் த ஃபேஸ் ஷோயிங் ஓ. ஓட ஆப்போசிட் என்ன அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கரெக்டா? இந்த இருக்குது ஓ. இந்த ஓட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. காமனா இருக்கிறது பார்க்கலாமா? இங்க வந்து இந்த ஓ வந்து இங்க 2லயுமே இல்ல. இந்த ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. 2லயுமே காமனா இல்ல. இதுல பாருங்க பீட்டா இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அதே மாதிரி இந்த பிளஸ் பாருங்க இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப 2 எண்ணம் காமனா இருக்கு. அப்ப பாக்கி இருக்க 2ம் கண்டிப்பா ஆப்போசிட்டா தான் இருக்கும். இந்த ஓட ஆப்போசிட் வந்து இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டியோட ஆப்போசிட் கேட்டா ஓ. அப்படியே மாத்தி மாத்தி சொல்லிக்கலாம். இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஓ ஓடது கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். எல்லாருமே பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால சால்வ் பண்ண முடியுது. இதுவும் பாருங்க, இதுவும் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அச்சு, ட்ரையாங்கிள், ஸ்கொயர், டாலர், இன்ஃபினிட்டி, அப்புறம் ஒரு ஆரோ மார்க். இந்த மாதிரி இவ்வளவு சிம்பிள்ஸ் கொடுத்துட்டு இந்த 2 டைஸ்ல இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் கொடுத்துட்டு இன்ஃபினிட்டிக்கு ஆப்போசிட்ல என்ன வரும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் இந்த 2 டைஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? இந்த 2 டைஸையும் பாத்தீங்கன்னா இங்க டாலர், இங்கேயும் டாலர், இங்கேயும் அச்சு, இங்கேயும் அச்சு. இப்ப 2 சிம்பிள் காமனா இருக்கு. அப்ப பாக்கி 2ம் தான் நமக்கு ஆப்போசிட். பாக்கி என்ன இருக்கு? இன்ஃபினிட்டி இருக்கு. இதுல பாருங்க ஆரோ மார்க். அப்ப இன்ஃபினிட்டியும் ஆரோ மார்க்கும் ஆப்போசிட். இங்கேயும் அதான் கேட்டிருக்காங்க. இன்ஃபினிட்டியோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ஆரோ மார்க். இப்ப தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. 2 டிஃபரெண்ட் வெர்ஷன் ஆஃப் த சேம். அதே தான் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்பர்ஸ்ல பார்த்தோம், சிம்பிள்ஸ்ல பார்த்தோம். அதே கொஸ்டின்ஸ் தான். ஆனா இது மட்டும் மாத்திருக்காங்க. ரெட், ப்ளூ, பிங்க் இந்த மாதிரி கொஞ்சம் வேர்ட்ஸா கொடுத்திருக்காங்க. அதுவும் கலர்ஸ் கொடுத்திருக்காங்க. கரெக்டா? ரெட், ப்ளூ, பிங்க், கிரீன், ஒயிட், பிளாக் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு 2 டைஸ். அதுல கிரீனோட ஆப்போசிட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? இந்த 2 டைஸையும் பாருங்க. இங்க கிரீன் இருக்கு, இங்க அந்த மாதிரி எதுவும் இல்ல. இங்க ஒயிட் இருக்கு, ஒயிட் இருக்கு. கரெக்டா? அப்போ 2 ஒயிட் இருக்கா?
அதுக்கப்புறம் பாருங்க இங்க ரெட் இருக்கு, இங்க ரெட் இருக்கு. அப்போ ரெட்டும் இருக்கு, ரெட்டும் இருக்கு. இப்போ பேலன்ஸ் இருக்க ரெண்டும் தான் நம்மளோட ஆப்போசிட். இங்க பேலன்ஸ் இருக்கிறது கிரீன், இங்க பேலன்ஸ் இருக்கிறது ப்ளூ. அப்போ கிரீனும் ப்ளூவும் ஆப்போசிட். ப்ளூவோட ஆப்போசிட் கேட்டாலும் கிரீன் போடலாம், கிரீனோடது கேட்டனால ப்ளூ. ப்ளூங்கிறது ஆப்ஷன் 3. ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபிஃப்த் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. 2 different position of the same dice are shown having alphabets G to L. இப்போ G ல இருந்து L வரைக்கும் உள்ள டைஸ் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு K ஓட ஆப்போசிட் என்ன, இதுவும் ஜஸ்ட் ஒரு ஆல்பபெட்ஸ் கொடுத்துட்டு அதோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு டைஸையும் பாருங்க. இங்க ஹச் இருக்கு, இங்கேயும் ஹச் இருக்கு, கரெக்டா? அப்புறம் இங்க ஐ இருக்கு, இங்கேயும் ஐ இருக்கு. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, எல்லும் கே. அப்ப எல்லும் கேயும் தான் நம்மளோட ஆப்போசிட். அப்ப இங்க கேயோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, எல்லோட ஆப்போசிட் கேட்டா கே, கேயோட ஆப்போசிட் கேட்டா எல். எப்படி கேட்டாலும் சொல்லிடலாம், எல் தான் நம்மளோட ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3 எல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சிக்ஸ்த் கொஸ்டின். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. இங்க 7ல இருந்து 12 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை டைஸ்ல போட்டிருக்காங்க. போட்டுட்டு 9ஓட ஆப்போசிட் என்ன அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணலாம் பாருங்க. இதுல பாருங்க, இங்க 9 இருக்கு, இங்க எங்கேயுமே 9 இல்ல. 7 இருக்கு, இங்கேயும் 7 இருக்கு. 11 இருக்கு, 11 இருக்கு. அப்ப 7ம் 11ம் நமக்கு காமன். 7 11 தாண்டி பேலன்ஸ் என்ன இருக்கு, இந்த டைஸ்ல 9 இருக்கு, இங்க 10 இருக்கு. அப்ப இது ரெண்டும் தான் கண்டிப்பா ஆப்போசிட்டா இருக்கும், கரெக்டா? அப்ப 9ஓட ஆப்போசிட் வந்து 10. 10ங்கிறது ஆப்ஷன் 3. சிக்ஸ்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 10. செவன்த் கொஸ்டின் பார்க்கலாமா? செவன்த் கொஸ்டின் பாருங்க. இதுவும் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெட், ப்ளூ, பிங்க், கிரீன், ஒயிட், பிளாக். இந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்துட்டு ரெட்டோட ஆப்போசிட் என்ன, ஃபேஸ் ஆப்போசிட் டு ரெட், ரெட்ட ஃபேஸ் பண்ணி இருக்கிறதோட ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும், கரெக்டா? இதுல பாருங்க, இங்க ரெட் இருக்கு, இங்க இல்ல. இங்க பிங்க் ப்ளூ இருக்கு, இங்கேயும் பிங்க் ப்ளூ இருக்கு. அப்போ பிங்க்கும் ப்ளூவும் வந்து காமன், கரெக்டா? அப்ப இந்த ரெண்டையும் தூக்கிட்டா பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. ரெட்டும், இந்த டைஸ்க்கு ரெட் இருக்கு, இங்க ஒயிட் இருக்கு. அப்ப ரெட்டும் ஒயிட்டும் தான் ஆப்போசிட். ஒயிட்டோட ஆப்போசிட் கேட்டா ரெட், ரெட்டோடது கேட்டா ஒயிட். இங்க ரெட் கேட்டிருக்காங்க, அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து ஒயிட். ஒயிட்ங்கிறது என்ன, ஆப்ஷன் 4. செவன்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 ஒயிட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எய்த் கொஸ்டின். எய்த் கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்டா? 18, 20, 21, 22, 20, 21 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு 18ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு டைஸையும் கம்பேர் பண்ணி பாருங்க. 20, 21, 20, 21. கீழே இங்க ரெண்டு 20, 21, இங்கேயும் 20, 20. அப்ப பேலன்ஸ் இருக்க ரெண்டெண்ணும் தான் ஆப்போசிட். 18ஓட ஆப்போசிட் 22, 22ஓட ஆப்போசிட் 18. இங்க 18ஓடது கேட்டிருக்காங்க, அப்ப ஆன்சர் வந்து 22. 22ங்கிறது ஆப்ஷன் 2. எய்த் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2 20. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நைன்த் கொஸ்டின். நைன்த் பாருங்க. 1ல இருந்து 6 வரைக்கும் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு ஃபேஸ் ஆப்போசிட் ஃபேஸ் ஷோயிங் 2. 2ஓட ஆப்போசிட் என்ன? இங்க வந்து இதுக்கு முன்னாடி நம்ம லெட்டர்ஸ்ல பார்த்தோம், ஆல்பபெட்ஸ்ல பார்த்தோம், கலர்ஸ் எல்லாம் பார்த்தோம், சிம்பிள்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இங்க வந்து டாட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. நம்மளோட டைஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க, கரெக்டா? அதுல 2ஓடது 2 அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டு டாட், அதாவது அவங்க 2ன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு டாட் இருக்கிறதோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க, இங்க ரெண்டு டாட் இருக்கு, இங்க இந்த டைஸ்ல பார்க்கும்போது ரெண்டு டாட் இல்ல. இதுல வேற பாருங்க, இதுல 4 டாட் இருக்கு, இங்க 3 டாட் இருக்கு, கரெக்டா? அதே மாதிரி இங்கேயும் 4 டாட் இருக்கு, 3 டாட் இருக்கு. அப்போ இங்க 4 டாட் 3 டாட் 4 டாட் 3 டாட் இது மட்டும் காமனா இருக்கு. 4ம் 3ம் காமனா இருக்கு. அப்ப இது ரெண்டையும் விட்டுறலாமா? பேலன்ஸ் இருக்கிறது பாருங்க, இங்க 2 டாட் இருக்கு, இங்க 1 டாட் இருக்கு. அப்ப இது ரெண்டும் தான் நம்மளோட ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப 2 டாட்ஸ் இருக்கிற டைஸ்க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? 1 டாட். டைஸ்ல 2ஓட ஆப்போசிட் பொசிஷன்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கும். அப்ப ஆன்சர் வந்து 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 10th கொஸ்டின். 10th கொஸ்டின் பாருங்க. 2 different position of the same dice are shown having 1 to 6. இதுவும் அதே தான், இதே டாட் தான். ஒரு டாட் 6, ஒரு டாட் 2 டாட் 3 டாட் இந்த மாதிரி 6 டாட்ஸ் வச்சு இருக்குது, கரெக்டா? அதுல வந்து நம்ம 1ஓட ஆப்போசிட் என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும். ஃபேஸ் ஆப்போசிட் ஃபேஸ் ஷோயிங் 1. 1 டாட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஃபேஸ்ல எவ்வளவு டாட் இருக்கும் அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி பார்த்தோம்னா, இது பாருங்க, ஒரு டாட் இருக்கு, இங்க அந்த மாதிரி காமனா இல்ல. அப்புறம் பாருங்க, இங்க 4 டாட்ஸ் இருக்கு, இங்கேயும் 4 டாட்ஸ் இருக்கு, காமனா இருக்கா? விட்டுடலாமா? அடுத்து பாருங்க, இங்க 2 டாட்ஸ் இருக்கு, இங்கேயும் 2 டாட்ஸ் இருக்கு, விட்டுடலாமா? அப்ப பேலன்ஸ் பாருங்க, இங்க 1 டாட் இருக்கு, இங்க 6 டாட் இருக்கு, கரெக்டா? அப்போ 1ம் 6ம் தான் நம்மளோட ஆப்போசிட். 1 டாட்டோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டா 6 டாட். இங்க 1ன்னு கொடுத்தனால நம்ம ஆன்சர் கண்டிப்பா 6 தான். 6ங்கிறது ஆப்ஷன் 2. அப்ப 10th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2 6 டாட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 11th கொஸ்டின். 11th பாருங்க, இங்க வந்து ஆல்பபெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏல இருந்து எஃப் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இ அப்படிங்கிற பேஸ்ல இருக்கிறதுல ஈயோட ஆப்போசிட் என்னன்னு கேட்காங்க. ஈக்கு அப்படியே அந்த சைடு என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஈக்கு பக்கத்துல எஃப் இருக்கு, சி இருக்கு, கரெக்டா? ஈக்கு அப்படியே ஆப்போசிட்ல என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 டைஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுல பாருங்க, இந்த ரெண்டுமே ஒரே டைஸ் தான். அது வந்து ஒரு தடவை போடும்போது
ஒரு சைடு விழும், இன்னொரு தடவை போடும்போது வேற மாதிரி விழும். கரெக்டா? அதேதான் இங்க ரெண்டா கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி இது ஒரே டைஸ் தான். அப்ப இந்த எஃப்க்கு பின்னாடி என்ன இருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? இதுவும் அதே மாதிரி பாருங்க, சி சி காமனா இருக்கா, எஃப் எஃப் காமனா இருக்கா. அப்ப பேலன்ஸ் இருக்க ரெண்டும் தான் நம்மளோட ஆப்போசிட்டா இருக்கும். ஈயோட ஆப்போசிட் பி, ஈக்கு இந்த சைடு வந்து பி இருக்கும். அதே மாதிரி பி டாப்ல இருக்குன்னா பிக்கு அப்படியே கீழே பாத்தீங்கன்னா இ இருக்கும். இதுதான் இதோட அர்த்தம். அப்ப பியும் ஈயும் ஆப்போசிட் பாத்துட்டோமா? இங்க ஈயோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, ஈயோட ஆப்போசிட் தான் பி, பிங்கிறது ஆப்ஷன் 4. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்க ஃபேஸ் ஆப்போசிட்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? எங்க ஆப்ஷன்ல பாருங்க ஏ இருக்கு, ஏங்கிற டைஸ் வந்து இங்க இல்லவே இல்லையா, இதை விட்டுலாம். அப்புறம் சி பாருங்க, சி வந்து ஈக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா, நமக்கு என்ன வேணும், ஆப்போசிட் தான் வேணும். அப்ப கண்டிப்பா சி இருக்காது. அப்புறம் டி கொடுத்துருக்காங்க, டி இந்த ரெண்டுலயுமே இல்லை. அப்படி பார்த்து கூட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பின்னு சொல்லலாம். நமக்கு ஆப்போசிட் தான் தேவை. சியும் இ எல்லாம் பக்கத்துல இருக்கு, அப்ப சி எலிமினேட் பண்ணிடலாம். ஏடி இல்லவே இல்லை, இந்த ரெண்டு டைஸ்ல ஏடி இல்லை. அப்படி பார்த்து கூட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 12th கொஸ்டின். 12th கொஸ்டின் பாருங்க, இதுவும் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு டைஸ், அதாவது ஒரே டைஸ் தான், அதோட ரெண்டு பாசிபிள் இங்க கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த சிம்பிளோட, இந்த ஸ்டார் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிளோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? நல்லா கவனிச்சுக்கணும், ஆப்போசிட் தான் கேட்கறாங்களான்றது பாத்துக்கோங்க. இந்த சிம்பிளோடது கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்ப இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, இங்கேயும் கொஸ்டின் மார்க், இங்கேயும் கொஸ்டின் மார்க், அதுக்கப்புறம் இங்கேயும் அட் சிம்பிள் இருக்கு, இங்கேயும் அட் சிம்பிள் இருக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்க ரெண்டும் தான் நம்மளோட ஆப்போசிட்டா இருக்கும். இங்க பேலன்ஸ் ஸ்டார் இருக்கு, இங்க பேலன்ஸ் வந்து இன்ஃபினைட். அப்ப இந்த ரெண்டும் தான் நம்மளோட ஆப்போசிட். ஸ்டாரோட ஆப்போசிட் கேட்டா இன்ஃபினைட், இன்ஃபினைட் ஆப்போசிட் கேட்டா ஸ்டார். இங்க ஸ்டாரோடது கேட்டிருக்காங்க, அப்ப ஆன்சர் வந்து இன்ஃபினைட். 12th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2 இன்ஃபினைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 13th கொஸ்டின். 13th கொஸ்டின் பாருங்க, two different position of the same dice are shown having alphabets U to Z. இங்க அதேதான் ஆல்பபெட்ஸ் கொடுத்திருக்காங்க, யூல இருந்து Z வரைக்கும் உள்ள ஆல்பபெட்ஸ். ஒரே டைஸ் ரெண்டு பாசிபிள் இருக்கு. கரெக்டா? ரெண்டு பொசிஷன்ல போட்டிருக்காங்க, யூல இருந்து Z வரைக்கும் உள்ள டைஸ். இதுல யூவோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் பாருங்க, இல்ல Z இருக்கு, இங்கேயும் Z இருக்கு, இங்க U இருக்கு, இங்க U இல்ல, இங்க V இருக்கு, இங்க V இருக்கு. அப்போ ரெண்டெண்ணா காமனா இருக்குன்னா பேலன்ஸ் இருக்க ரெண்டு தான் நம்மளோட ஆப்போசிட். அப்ப யூவோட ஆப்போசிட் எக்ஸ். இங்க யூ இங்க இருக்குன்னா, டாப்ல இருக்குன்னா, இங்க எக்ஸ் வந்து பாட்டம்ல இருக்க போகுது. ரைட்டா? அப்ப யூவும் எக்ஸும் தான் நம்மளோட ஆப்போசிட். பேலன்ஸ் காமனா இருக்க ரெண்டையும் விட்டுட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் நம்மளோட ஆப்போசிட். அப்ப யூவோட ஆப்போசிட் எக்ஸ், எக்ஸ்ங்கிறது ஆப்ஷன் 2. 13th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2 எக்ஸ். 14th கொஸ்டின் பார்க்கலாமா? 14th கொஸ்டின் பாருங்க, இதுலயும் சிம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த ஓவோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சர்க்கிள் ஓ, இந்த ஓவோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுலயும் பாருங்க, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இங்கேயுமே ட்ரையாங்கிள் இருக்கு, இங்கேயும் ட்ரையாங்கிள் இருக்கு. கரெக்டா? ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு, அப்ப அதை எலிமினேட் பண்ணிடலாமா? அடுத்த பாருங்க, இங்கேயும் டாலர் சிம்பிள் இருக்கு, இங்கேயும் இருக்கு, அதையும் விட்டுலாமா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு, நம்ம இந்த ட்ரையாங்கிளும் டாலரும் ரெண்டுலயுமே காமனா இருக்கு. அது ரெண்டையும் விட்டுட்டு இதுல இந்த ரெண்டு சிம்பிளை விட்டுட்டா பேலன்ஸ் வந்து இந்த சர்க்கிள் இருக்கு. இங்கேயும் இந்த ரெண்டு சிம்பிளையும் விட்டுட்டா ஒரு ஸ்டார் இருக்கு. கண்டிப்பா இந்த ரெண்டும் தான் நமக்கு ஆப்போசிட். இங்க இந்த ஜீரோவோட, இந்த ஓவோட ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க, இந்த ஸ்டார் தான் நம்மளோட ஆன்சர். 4th கொஸ்டின் ஆன்சர், சாரி 14th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 15th கொஸ்டின். 15th கொஸ்டின் பாருங்க, 16 அப்படிங்கிற நம்பருக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. 13ல இருந்து 18 வரைக்கும் உள்ள ஒரு டைஸ் இருக்கு, அதோட ரெண்டு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 16ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? இல்ல பாருங்க, இதுல வந்து ஆப்ஷன் வைஸ் போனோம் அப்படின்னா 17, 14, 13, 15 இருக்கா. இதுல 15 அப்படிங்கிறது இந்த ரெண்டுலயுமே இல்ல. கரெக்டா? அப்ப 15 எலிமினேட் பண்ணிடலாம். அப்புறம் 13 பாருங்க, 13 வந்து இங்க மட்டும் இருக்கா. 14 பாத்தீங்கன்னா 14 எங்கேயுமே இல்ல, அதனால எலிமினேட் பண்ணிடலாம். 17 பாருங்க, 16க்கு பக்கத்துல இருக்கு. நமக்கு என்ன தேவை, ஆப்போசிட்ல இருக்கிறது தான் வேணும். அப்படி பார்த்தா 17 வராது. 16க்கு பக்கத்துல தான் 17 இருக்கு, 18 இருக்கு. அப்ப 17, 18 இருந்தாலே எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப பேலன்ஸ் இருக்கிறது 13 தான். இப்படியும் நம்ம ஆன்சர் சொல்லிக்கலாம் ஆப்ஷன் 3ன்னு. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி காமனா இருக்கிறத பார்க்கலாம். காமன் பாத்தீங்கன்னா இங்கேயும் 17, 18, இங்கேயும் 17, 18 காமனா இருக்கு. இப்ப பேலன்ஸ் இருக்க நம்பர் 16க்கும் இங்க 16 இருக்கு, இந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா 13 இருக்கு. இப்ப இந்த ரெண்டும் ஆப்போசிட். 16ஓட ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க, 13. 13ங்கிறது ஆப்ஷன் 3. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா காமனா இருக்கிறத பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத வச்சு போட்டாலும் 13 வரும். இல்லைன்னா நம்ம வந்து ஆப்ஷன் வைஸ் போனாலும் நமக்கு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 16th கொஸ்டின். 16th கொஸ்டின் பாருங்க, எம்மோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல ஆப்ஷன்ல பாருங்க n இருக்கா. n வந்து இந்த ரெண்டு பொசிஷன்லயுமே என்னங்கிறது இல்ல, இதை எலிமினேட் பண்ணிடலாமா? அப்புறம் பாருங்க q இருக்கா. q வந்து இங்க இருக்குது, ஒரு இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க r, பாருங்க ஆரும் எங்கேயுமே இல்ல, இதை எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் p இருக்கு, p இந்த இருக்கு.
எம்மோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, இங்கேயும் பி இருக்கு. எம்மோட பக்கத்துல தான் இந்த பி இருக்கு. கேட்டா நமக்கு என்ன வேணும், ஆப்போசிட் வேணும். எம்மோட ஆப்போசிட், அதாவது இந்த பொசிஷன்ல நமக்கு தெரியவே செய்யாது எம்மோட ஆப்போசிட் என்ன அப்படிங்கிறது தெரியாது. எம் வந்து மேல இருக்கு அப்படின்னா எம்மோட ஆப்போசிட் கீழே இருக்க போகுது. கரெக்டா, தெரியவே போறது இல்ல. பி வந்து இங்க தெரியற மாதிரி இருக்கு, அப்ப பியும் கண்டிப்பா இருக்காது. இப்ப பேலன்ஸ் இருக்கிறது கியூ தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எண்ணையும் ஆரையும் பார்த்த உடனே எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ரெண்டு பொசிஷன்லயுமே இந்த எண்ணும் ஆரும் இல்லை, அதை வச்சு இதை எலிமினேட் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்க பிய பாத்தீங்கன்னா எம்க்கு பக்கத்துல இருக்கு. நமக்கு என்ன வேணும், எம்மோட ஆப்போசிட் லெட்டர் தான் வேணும். அப்படி பார்த்தா பி வராது. அப்ப பேலன்ஸ் இருக்க கியூ தான் நம்மளோட ஆன்சர். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடி சம் பண்ண மாதிரி காமனா இருக்கிறது பார்க்கலாமா. இங்கேயும் ஓபி இருக்கு, இங்கேயும் ஓபி இருக்கு. அப்ப பேலன்ஸ் இங்க எம் இருக்கு, இங்க பேலன்ஸ் கியூ இருக்கு. இப்ப எம்மும் கியூவும் தான் நம்மளோட ஆப்போசிட். எம்மோட ஆப்போசிட் கேட்டா கியூ, கியூங்கிறது ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. 17th கொஸ்டின். 17th கொஸ்டின் பாருங்க. 2 different position of same dice. இதுல வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு 6 லெட்டர் 6 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா, லைஃப், ஈட், என்ஜாய், ஸ்லீப், லவ், கேர், இந்த மாதிரி 6 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம லெட்டர்ஸ் பார்த்தோம், நம்பர்ஸ் பார்த்தோம், ஆல்பபெட்ஸ் பார்த்தோம், சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். கரெக்டா, இங்க வந்து லைஃப், ஈட், என்ஜாய், ஸ்லீப் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸே தவிர மற்றபடி அதே லாஜிக் தான் நம்ம பண்ண போறோம். இங்க வந்து லைஃபோட ஆப்போசிட் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிப்போம். இப்ப பாருங்க, இதுல வந்து கேர்னு ஒண்ணு இருக்கு. இந்த கேர் வந்து இந்த ரெண்டு டைஸ்லயுமே, இந்த ரெண்டு பொசிஷன்லயுமே நமக்கு இல்ல. ஒரே டைஸ் தான், ரெண்டு பொசிஷன். அதுல கேர்னு ஒண்ணு இல்லவே இல்லை. எலிமினேட் பண்ணிடலாமா. அதே மாதிரி இந்த லவ்ங்கிறதும் பாருங்க, இந்த ரெண்டுலயுமே லவ் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இதே எலிமினேட் பண்ணிடலாமா. பேலன்ஸ் என்ஜாய் இருக்கு, ஸ்லீப் இருக்கு. கரெக்டா, இந்த என்ஜாய் பாருங்க லைஃபோட பக்கத்துல இருக்கு. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, லைஃபோட பக்கத்துல தான் இந்த என்ஜாய் இருக்கு. நமக்கு லைஃபோட ஆப்போசிட் வேணும். கரெக்டா, அப்ப என்ஜாயே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப பேலன்ஸ் இருக்கிறது ஸ்லீப். அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து ஸ்லீப் சொல்லிடலாமா. இல்லைன்னா என்ன பண்ணலாம், காமனா இருக்கிறது பார்க்கலாம். காமனா பாத்தீங்கன்னா இங்க என்ஜாய் ஈட் இருக்கு, இங்கேயும் என்ஜாய் ஈட் இருக்கு. ஒரு காமனா இருக்கிறத விட்டுட்டு பேலன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க லைஃப் இருக்கு, இங்க ஸ்லீப் இருக்கு. அப்ப லைஃபும் ஸ்லீப்பும் தான் ஆப்போசிட் அப்படியும் சொல்லிக்கலாம். எப்படி சொன்னாலும் ஆன்சர் கரெக்ட் தான். இப்ப லைஃபோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க ஸ்லீப். இதே ஸ்லீப்போடது கேட்டா லைஃப், அவ்வளவுதான். இப்ப லைஃப் கேட்டனால ஸ்லீப் தான் நம்மளோட ஆன்சர். 17th question answer option 3. Next question பார்க்கலாமா. 18th question. 18th question பாருங்க. இதுல சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு இங்க பாருங்க டிவிஷனோட ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா, இங்கதான் டிவிஷன் இருக்கு இல்லையா. டிவிஷனோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு டைஸ் பாருங்க. பாத்தீங்கன்னா இப்போ ஆப்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா அச்சுங்கிற சிம்பிள் ரெண்டுலயுமே, ரெண்டு பொசிஷன்லயுமே இல்ல. அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே இருக்குது. அப்புறம் இந்த ஸ்டார் பாத்தீங்கன்னா இதுல இருக்குது, இங்க இல்ல. கரெக்டா, இந்த ரெண்டுலயும் பார்க்கும்போது ஒரே ஒரு இடத்துல இருக்குது. இன்ஃபினிட்டி சிம்பிள் பாத்தீங்கன்னா இங்க இல்லவே இல்லை. அப்போ ஒன்னு ஆன்சர் ஆப்ஷன் 2-ஆ இருக்கும், இல்ல 3-ஆ இருக்கும். கரெக்டா, அதுல இந்த செகண்ட் சிம்பிள் பாத்தீங்கன்னா டிவிஷனுக்கு பக்கத்துலயே இருக்கு. ஆனா நமக்கு ஆப்போசிட் தான் தேவை. ஆப்போசிட் அப்படின்னா பக்கத்துல வராது. அப்படி பார்த்தா இதே எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப பேலன்ஸ் இருக்கிறது இந்த சிம்பிள் தான். இதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். கரெக்டா, ஆப்ஷன் வைஸ் பார்த்தா இதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். நம்ம வந்து காமனா இருக்கிறது பார்க்கலாம். காமன் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டையும் பார்க்கும்போது இந்த டாலர் சிம்பிளும் இதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஆச்சரியக்குறி சிம்பிளும் இந்த டாலர் சிம்பிளும் பாத்தீங்கன்னா காமனா இருக்கு. இப்ப பேலன்ஸ் இருக்க ரெண்டும் தான் நம்மளோட ஆப்போசிட். அப்படி பார்த்தாலும் டிவிஷனும் இந்த ஸ்டாரும் ஆப்போசிட். கரெக்டா, இங்கே அதான் கேட்டிருக்காங்க, டிவிஷனோட ஆப்போசிட். அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். 18th question ஆன்சர் ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. 19th question. 19th question பாருங்க. 5ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1ல இருந்து 6 வரைக்கும் டாட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. இதே 5 டாட்ஸோட ஆப்போசிட் என்ன அப்படிங்கறதான் கொஸ்டின். இது பாருங்க, இதுல இங்க 2 டாட்ஸ் இருக்கு. கரெக்டா, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பொசிஷனையும் பார்க்கும்போது 2 டாட்ஸ் எங்கேயுமே இல்ல. 1 டாட் பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே இருக்கு. 4 டாட்ஸ் பாத்தீங்கன்னாலும் ஒரே ஒரு இடத்துல இருக்கு. 6 டாட்ஸ் பாத்தீங்கன்னா எங்கேயுமே இல்ல. அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். பேலன்ஸ் ஒரு டாட் இருக்கு, 4 டாட் இருக்கு. கரெக்டா, இதுல பாருங்க ஒரு டாட் அப்படிங்கிறது இந்த 5 டாட்டுக்கு பக்கத்துல இருக்கு. இது மேல இருக்கிறது 5 டாட். 5 டாட்க்கு பக்கத்துலதான் இந்த 1 டாட் இருக்கு. ஆமா, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, நியரஸ்ட் கேட்கல. அப்படி பார்த்தா நம்ம இந்த 1 டாட்டை எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப பேலன்ஸ் இருக்கிறது 4 டாட்ஸ். அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து 4 டாட்ஸா தான் இருக்கும். 5 டாட்ஸோட ஆப்போசிட் வந்து 4 டாட்ஸா தான் இருக்கும். ஆப்ஷன் வைஸ் பார்க்கும்போது நமக்கு 4 டாட்ஸ் கிடைக்குது. காமன் வேல்யூஸ் பார்க்கலாமா. காமனா பாத்தீங்கன்னா இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 3 டாட்ஸ் இருக்கு, இங்கேயும் 3 டாட்ஸ் இருக்கு. 1ம் 3ம் காமன். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு, இந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா 5 டாட்ஸ் இருக்கு. இந்த பொசிஷன்ல 1ஐயும் 3ஐயும் தூக்கிட்டா 4 இருக்கு. அப்போ 5 டாட்ஸோட ஆப்போசிட் தான் 4 டாட்ஸ். 4 டாட்ஸோட ஆப்போசிட் கேட்டா 5 டாட்ஸ். இங்க 5 கேட்டிருக்காங்க, அப்ப ஆன்சர் கண்டிப்பா 4 டாட்ஸ். எப்படி வேணா பண்ணலாம், ஆன்சர் மட்டும் கரெக்டா கொண்டு வந்துட்டா போதும்.
19 கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3 4 டாட்ஸ் தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 20th கொஸ்டின் பாருங்க. இங்க நம்பர்ஸா கொடுத்துருக்காங்க. கரெக்டா? நம்பர்ஸா கொடுத்துட்டு 21ஓட ஆப்போசிட் என்ன இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. 21 பாருங்க. இங்க 24னு ஒண்ணு இருக்கு. ஆப்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா 24னு ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டு பொசிஷன்லயுமே 24 இல்ல. 20 பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துலயும் இருக்கு. 19 பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துலயும் இல்ல, எலிமினேட் பண்ணிடலாம். 22 பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கு. கரெக்டா? இதுல 20 அப்படிங்கிறது இந்த 20யும் 21ம் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. கரெக்டா? ஆனா கொஸ்டின்ல ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஆப்போசிட் அப்படின்னா நம்ம கண்ணுக்கே தெரிஞ்சிருக்காது, அப்படியே பேக்ல வந்திருக்கும். கரெக்டா? இது பக்கத்துல பக்கத்துல இருக்கு. அப்ப 21ஓட ஆப்போசிட் கண்டிப்பா 20 இருக்காது. பக்கத்துல பக்கத்துல இருக்கிறனால இதை விட்டுறலாம். இப்ப பேலன்ஸ் இருக்கிறது 22 தான். அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 22ஆ தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்? காமனா செக் பண்ணி பார்த்துலாமா? காமனா பார்த்தோம்னா இங்கேயும் 20 18 இருக்கு, இங்கேயும் 20 18. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது இங்க 21, இங்க இருக்கிறது 22. இது ரெண்டும் தான் நமக்கு ஆப்போசிட். கொஸ்டின்லயும் 21ஓட ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 22ங்கிறதா நம்மளோட ஆன்சர். எப்படி பண்ணாலும் ஆன்சர் கரெக்ட் தான். 20th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 4 22. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 21st கொஸ்டின். எல்லாமே இதுதான். நமக்கு வந்து எப்படி சால்வ் பண்ணுங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும், நம்பர்ஸ் வச்சு கேட்டாலும் சரி, சிம்பிள்ஸ் என்ன மாதிரி கேட்டா கூட நம்மளால சால்வ் பண்ண முடியும். பார்க்கலாமா? இது வந்து 1ல இருந்து 6 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. நம்பர்ஸ் கொடுத்துட்டு 1ஓட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுலயும் நம்ம காமனா பார்த்தோம் அப்படின்னா 5 3 5 3 பார்த்தோன்னே சொல்லிடலாமா? 5 3 5 3 காமனா இருக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்க ரெண்டும் தான் ஆப்போசிட். 1ஓட ஆப்போசிட் 6. புரிஞ்சுதா? அப்ப 21st கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 1 6. இல்ல அப்படின்னா நம்ம ஆப்ஷன் வைஸ் போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, 6 அப்படிங்கறத இங்க இருக்குது, 3 அப்படிங்கறதும் இங்க இருக்குது. 2 வந்து இந்த ரெண்டு பொசிஷன்லயுமே 2 இல்ல. கரெக்டா? 4ம் ரெண்டு பொசிஷன்ல இல்ல. அப்படி பார்த்தா ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 4 எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த 3 அப்படிங்கிறது 1ஓட பக்கத்துல இருக்கு. 1ம் 3ம் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. நமக்கு என்ன வேணும்? ஆப்போசிட். 1ஓட ஆப்போசிட். இப்போ 1 டாப்ல இருக்குன்னா பாட்டம்ல என்னன்னு தான் நமக்கு தேவை. இப்போ 1ம் 3ம் சைட்ல இருக்கு. அப்படி பார்த்தா 3 எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் 1க்கு இருக்கிறது 6 தான். அப்படியும் நம்ம ஆன்சர் சொல்லலாம். எப்படி பண்ணாலும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 22. 22 பாருங்க. இது எம்ல இருந்து ஆர் வரைக்கும் உள்ள லெட்டர்ஸ் இங்க இருக்குது. அதுல பியோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி ஃபேஸோட ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? இதுல என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா என் அப்படிங்கிறது இந்த ரெண்டு பொசிஷன்லயுமே ஒரே டைஸ் தான். அந்த டைஸோட ரெண்டு பொசிஷன்லயுமே என் அப்படிங்கிறது இல்ல. கரெக்டா? இதை எலிமினேட் பண்ணலாம். ஓ பாத்தீங்கன்னா ஓவும் இந்த ரெண்டுலயுமே இல்ல. பேலன்ஸ் எம் இருக்கு, இல்ல ஆர் இருக்கு. ஒன்னு ஆன்சர் எம்மா இருக்கும், இல்ல ஆரா இருக்கும். இதுல பிக்கு பக்கத்துல தான் இந்த ஆர் இருக்கு. பியும் ஆரும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. நமக்கு ஆப்போசிட் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்ப கண்டிப்பா ஆர் இல்ல. பேலன்ஸ் இருக்கிறது எம். அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து என்னது? எம்மா தான் இருக்கும். இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் வைஸ் பார்க்கும்போது எம் வந்துருச்சா? இதே மாதிரி காமனா செக் பண்ணி பார்க்கலாமா? காமனா பாத்தீங்கன்னா இங்கேயும் கியூஆர் இருக்கு, இங்கேயும் கியூஆர் இருக்கு. அப்போ இந்த பொசிஷன்ல பேலன்ஸ் பி இருக்கு, இந்த பொசிஷன்ல பேலன்ஸ் எம் இருக்கு. இப்போ பியும் எம்மும் தான் ஆப்போசிட். இங்கேயும் பியோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, எம். 22nd கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 எம். 23 பார்க்கலாமா? 23 பாருங்க. இங்க வந்து இயர், ஐ, நோஸ், மவுத், ஹெட், ஹேண்ட் இந்த மாதிரி நம்மளோட பாடி பார்ட்ஸை வச்சு போட்டிருக்காங்க. மற்றபடி அதே லாஜிக் தான். என்ன மாதிரி போட்டிருந்தா கூட நமக்கு ஒரே லாஜிக் தான். நம்பர், சிம்பிள்ஸ், அப்புறம் கலர்ஸ் என்ன போட்டிருந்தாலும் இதுதான் நம்மளோட லாஜிக். ஓகேவா? அதுல டாட்ஸ் வச்சு கொடுத்திருந்தா எப்படி கொடுத்திருந்தாலும் இதுதான் லாஜிக். இயரோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? இயருக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்க்கணும். இந்த ரெண்டுலையும் ஃபர்ஸ்ட் காமனா பாருங்க. காமனா பாத்தீங்கன்னா இங்கேயும் ஐ இருக்கு, இங்கேயும் ஐ இருக்கு, இங்கேயும் நோஸ் இருக்கு, இங்கேயும் நோஸ் இருக்கு. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்க இயர் இருக்கு, இங்க ஹேண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இயர் இருக்கு, செகண்ட் பொசிஷன்ல ஹேண்ட் இருக்கு. அப்ப இந்த ரெண்டும் தான் நம்மளோட ஆப்போசிட். இயரோட ஆப்போசிட் ஹேண்ட். ஹேண்ட்ங்கிறது ஆப்ஷன் 3. இப்போ 23rd கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் வைஸ் போலாமா? ஆப்ஷன் வைஸ் போட்டீங்கன்னா இந்த ரெண்டு பொசிஷன்லயும் பாத்தீங்கன்னா ஹெட் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்ல. கரெக்டா? அப்போ அதை எலிமினேட் பண்ணிடலாமா? அப்புறம் பாருங்க மவுத்தும் இந்த ரெண்டுலயுமே எங்கேயுமே இல்ல. இப்ப பேலன்ஸ் ஹேண்ட் இருக்கு, ஐ இருக்கு. கரெக்டா? இல்ல ஹேண்ட் அப்படிங்கிறது ஐங்கிறது பாருங்க இயருக்கு பக்கத்துல இருக்கு. ஐயும் இயரும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. நமக்கு ஆப்போசிட் வேணும். அப்படி பார்த்தா ஐயும் வராது. பேலன்ஸ் இருக்கிறது ஹேண்ட் தான். ஓகேவா? அப்ப 23rd கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3 ஹேண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 24th கொஸ்டின் பாருங்க. 11ஓட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டையும் பாருங்க. 12 13 12 13 காமனா இருக்கா? அப்ப பேலன்ஸ் 11 இருக்கு, இங்க பேலன்ஸ் 15 இருக்கு. இது ரெண்டும் தான் ஆப்போசிட். 11ஓட ஆப்போசிட் 50. 15ங்கிறது ஆப்ஷன் 1. 24th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 1 50. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 25th கொஸ்டின். ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். கரெக்டா? இந்த பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. டைஸ்ல வந்து ஃபோல்டட் டைஸ், அன்ஃபோல்டட் டைஸ் அந்த மாதிரிலாம் கூட டாபிக் உண்டு.
அதாவது ஜிடி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் பேப்பர்ல எல்லாமே இந்த மாதிரி தான் டாபிக் கேட்டிருக்காங்க. ஆப்போசிட், ஃபேஸ் ஆப்போசிட் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. 2 டைஸ் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 3 டைஸ், இதே இதுல 2 டைஸ்க்கு பதிலா 3 டைஸ் வச்சு இந்த மாதிரி இன்னொரு டைஸ் கொடுத்து அந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம அந்த 3 டைஸ் வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம்ன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சரியா? 2 டைஸ் வச்சு எப்படி சால்வ் பண்ணணும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 24 கொஸ்டின் பார்த்திருக்கோம். இந்த 25th கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நான் அடுத்த வீடியோல 3 டைஸ் வச்சு நமக்கு கொஸ்டின் எடுக்குமோ இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு பாக்கி இருக்க அந்த 3 டைஸ் வச்சு கேட்ட எல்லா கொஸ்டின்ஸும் நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.